வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான வெல்லம் போட்டு அதிரசம் செஞ்சு காமிக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதேமாதிரி அம்மாச்சி செய்கிற மாதிரியே நீங்கள் மெஷர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு முதல்ல செஞ்சு பாருங்கள். மேட் பை அம்மாச்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளரில் தான் நான் பச்சரிசி ரேஷனில் வாங்கினேன் பச்சரிசி எடுத்து கழுவி இந்த ஒரு டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது 1 மணி நேரம் ஊறணும். நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அதிரசம். நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இது மாதிரி வடிகட்டி பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒயிட் கிளாத்து, நல்ல காட்டன் கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அரிசியை அப்படியே பரத்தி விட்டு நல்லா இது பண்ணணும். நிழல்லையே உணர்த்தலாம். என்ன தண்ணி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இல்லாமல் அந்த இதை உணர்த்திட்டு கையில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ உணர்ந்தோன்னே பாருங்கள், கையில் ஒரு பொடி எடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது, அப்படியே எல்லாம் கொட்டிடும். அதுதான் உங்களுக்கு பாதம். சலசலன்னு இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா சின்ன கொஞ்சோண்டு ரைஸ் வந்து கொஞ்சோண்டு, அதனால் நான் மிக்சியில் போட்டு அடித்து தான் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து கையில் எடுத்து கொஞ்சம் நாளை ஒரு அரை மணி நேரம் உணர்ந்தாவே போதும். அங்கே பாருங்கள் கையில் ஒட்டாமல் அப்படியே கொட்டிடும் எல்லாம். இதுதான் பதம். தண்ணி இல்லை பாருங்கள், கையில் தண்ணி இல்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ஏன்னா இது 1 டம்ளர் அரிசிமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 1 டம்ளர் அரிசிங்கிறதுனால மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறோம். இதுக்கு சலிக்க வேண்டியில்லை, நல்லா ஃபைன் பவுடராகவே ஆகிடுச்சு. ஏன்னா மிஷினில் கொடுத்து 1 படி 2 படி அரைக்கும் போது தான் கொஞ்சோண்டு குறைன்னு அரைக்கணும். இது வந்து சலிக்கவே வேண்டியில்லை, எல்லாம் ஒரே பக்குவமாக வந்துடும். ஒரே 2-3 அடி அடித்தாவே நல்லா வந்துடும் அதிரசத்துக்கு. இப்போ பாருங்கள், அது தனியாக கொட்டி வச்சுக்கிறோம். 1 டம்ளர் அரிசியோட மாவு இது. அதுக்கு வந்து 3/4 டம்ளர் தான் நம்ம வெல்லம் வச்சுருக்குறோம். வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுக்கணும், அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். 3/4 டம்ளர், 1 டம்ளர் ரைஸுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சிக்குவோம். அடுப்பை ஏற்றி அதில் வாணலி வச்சு கொஞ்சம் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன். ஏன்னா இது வந்து முதல்ல வடிகட்டுறதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் தண்ணியில் வெல்லம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணணும். அதில் நிறையா கொரன்னு மண் இருக்கும், அதனால் இந்த மணல் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டிக்கிறோம். அதை பாருங்களேன், நிறையா அந்த இந்த துரும்பு, இந்த கரும்பு சக்கை இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அங்கே பாருங்கள் காமிக்கிறேன், நிறையா மண் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்போ ஃபில்டர் பண்ண அந்த வெள்ளைப்பாகை மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாணலியை போட்டு அந்த பாகை விடுறோம். ஃபில்டர் பண்ண வெள்ளைப்பாகு. இப்போ பாருங்கள், அந்த பாகு காய்ச்சிற பதம் மட்டும் சரியாக வந்துருச்சுன்னா ஓகே, அதிரசம் ரெடி. அங்கே பாருங்கள், இப்போ இந்த கரையும் அதை நம்ம எடுக்கக்கூடாது, பதம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போனதுக்கப்புறம் தண்ணியில் விட்டு பாருங்கள், பாகை எடுத்து பாருங்களேன், தக்காளி ஜாம் மாதிரி இருக்கும் கையில். அங்கே பாருங்கள், இதுதான் பதம். கீழே போட்டோம்னா அந்த பாத்திரத்தில் போட்டோம்னா டொக்குன்னு சத்தம் கேட்கும். அது பதம் கிடையாது. இது சத்தமும் கேட்காது. இது மாதிரி தக்காளி ஜாம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அது முக்கியமானது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த மாவு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ஏன்னா நிறையா இருக்கும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டி பிடிக்காமல் ஒருத்தவங்க கொட்டுவாங்க, ஒருத்தவங்க கிளறுவாங்க. ஆனால் இது வந்து 1 டம்ளர் அரிசி மாவு தான், அதனால் நம்மளே தனியாகவே செஞ்சுக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே போட்டு அருமையாக செஞ்சுக்கலாம். இந்த பாவு வந்து மறுபடியும் நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அரிசி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும்ல மாவு, அப்போ வந்து ஏலக்காயை 4 போட்டுங்க. என்ன அது மறந்துடாதீங்கம்மா, இதை நோட் பண்ணிங்க. ஏலக்காயை ஒரு 5-6 ஏலக்காயை போட்டு மாவோடைய அரிசியோடைய அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், திப்பியாக கிடக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறேன். எல்லா மாவையும் போட்டுட்டேன். நல்லா கைப்பிடி துணி வச்சுக்கோங்க, சுட்டுக்காதீங்க கையை. அதாவது நம்மளோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்மளோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பலகாரம் செய்யும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, கையிலெல்லாம் தெரிச்சிரும். அதனால் கைப்பிடி துணியால் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா ஒட்ட கிளறுங்க. கிளறும் போதே பார்த்திங்களா, பாவு வந்து இறுகின பாவாக போயிடுது. இப்போயே உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக தட்டிக்கலாம். இருந்தாலும் மறுநாள் தட்டினா கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க, அந்த லேயர் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து மறுநாள் தட்டி காமிக்கிறேன். மறுநாள் இப்போ வந்து இதை நல்லா போட்டு கிளறேன். கிளறிட்டு சில பேர் வந்து சுக்கு பொடியெல்லாம் போடுவாங்கம்மா, வேணால் போட்டுக்கோங்க. நிறையா செய்யும்போது சுக்கு பொடி போடுவாங்க. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் போடலை, இன்றைக்கி ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நல்லா கிளறிட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கிளறி வச்சுக்கலாம். நெய் வந்து போடுறது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசம் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாகவும் வரும் நெய். இப்போ ஒரு
நம்ம வீட்டில் காய்ச்சின நெய், நம்ம வீட்டில் காய்ச்சின நெய்யில் ஒரு நல்லாவே ஒரு ஸ்பூனு நல்லா போடுங்க. போட்டு மறுபடி அதை அப்படியே கிளறி விட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் தானேம்மா மாவு, அதனால் டிஃபன் பாக்ஸில் எடுத்து உடனடியாக மூடிடாதீங்க. சூடாக இருக்கும், உடனடியாக மூடினீங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் உடனடியாக மூடாமல் ஆறுனோன்னு மூடி வச்சுருங்க. நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க, பெரிய ஒரு படி 2 படின்னு போடுவாங்க. சட்டி பெரிய பானை, அதில் இந்த அதிரச மாவை போட்டு வெள்ளை துணியால் வேடு கட்டி அதை மூடி வச்சுருவாங்க. ஆனால் அது கிளறும் போதே நாங்கள் ஆளுக்கு கொஞ்சமாக மாவு வாங்கி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அப்போ செய்யும்போது நெய் விட்டு செய்வாங்க. ரொம்ப ஆளுக்கும் ஒரு உருண்டை மாவே சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த பக்குவத்தில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நாங்கள் எப்படி இது முன்னாடி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த பக்குவம் தான். இது உடனே தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் மறுநாள் தட்டுனா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால் மறுநாள் காலையில் எடுத்து உங்களுக்கு நான் தட்டி காமிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடுறோம். நல்லா மேலே நெய் தடவி மூடி வைக்கணும். ஏன்னா மேலே கொஞ்சம் காஞ்சிரும், உலர்ந்து போயிடணும்னு சொல்லிட்டு நெய் தடவி காஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போயே இந்த பாவு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டப்பாவிலே கொஞ்சோண்டு மேலே நெய்யை தடவி அப்படியே சமப்படுத்தி மூடி வச்சுருங்க. நான் சொன்னது இன்னொரு தடவை சொல்கிறேன், சூடாக மூடிடாதீங்கம்மா, தண்ணி விட்டுரும். அதனால் இது ஆறுனோன்னே மூடி வைங்க. மறுநாள் நான் மறுநாள் எப்படி இருக்கும்னாம்மா, கொஞ்சம் அழுத்தமாகவே போயிடும். இப்போயே இவ்வளோ திக்காக இருக்குது, மறுநாள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போயிடும். அதனால தான் நெய்யெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போயிருந்ததுன்னா அதை என்ன செய்கிறேன், கொஞ்சம் நெய் விட்டு நல்லாவே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்குவேன். இப்போ இலையில் ரெடியாக தட்டி போடுறதுக்காக இலையில் நெய்யை தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நெய் தடவியதுக்கப்புறம் என்ன செய்வேன், மாவை நல்லா நெய் கொஞ்சம் விட்டு மாவை நல்லா, அதாவது மெல்ட் ஆகிற மாதிரி, மாவு சாஃப்டாகிற மாதிரி பிசைஞ்சு இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நான் எடுக்கும் போதே அது சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். நீங்கள் இந்த பக்குவத்துக்கு அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் உருட்டிடலாம். ஏன்னா உருண்டையாக உருட்டுறதை விட இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லா உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி உடச்சி, அங்கே பாருங்கள் எப்படி உடச்சி ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம், வரிசையாக வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுமா மாவை ஒத்தாப்பில் நெய் விட்டு சாஃப்டாக பிசைஞ்சி இது மாதிரி ரோல் பண்ணி, சப்பாத்திக்கும் இப்படி தானே ரோல் பண்ணுவோம். அதனால் இது மாதிரி ரோல் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டோன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக எடுத்து உருட்டிக்கலாம். நான் இப்படி சொல்கிறேன்னா எதுக்குன்னா, இதே மாதிரி செஞ்சு பார்க்கணுமா, இல்லைனா அம்மாச்சி செஞ்சு காமிச்சாங்க வரல, என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கொஞ்சமாக ஒரு டம்ளர்லேருந்து ஆரம்பித்து ஒரு அரைப்படி ஒரு படிக்கு வேடலாம். நீங்கள் ஒரு டம்ளரில் நீங்கள் ஆரம்பித்து, ஓகே இது நல்லா வந்திருக்கு அம்மாச்சி செஞ்சது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து செஞ்சோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் போடுறத 2 டம்ளர் போடலாம். அப்புறம் 3/4 படி போடலாம், அதுக்கப்புறம் அரைப்படி போடலாம், ஒரு படி போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது எங்களை மாதிரி இருக்கிறவங்க தாங்கிக்குவாங்க. தண்ணி வெல்லம் ரொம்ப போயிடுச்சுன்னா மாவை இடித்து மறுபடி போடுவாங்க. மாவு ரொம்ப போயிடுச்சுன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க. நாங்கள் ரொம்ப சலிக்காமல் செஞ்சுக்குவோம். ஆனால் நீங்கள் சலிச்சு போயிடுவீங்க. அதனால் ஒரு டம்ளருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், அம்மாச்சி கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு நிறையா செய்யுங்க. பார்த்து செய்யணும், கை காலில் ஊற்றிக்காமல் பார்த்து செய்யணும். இப்போ தட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நெய்யை தடவிருக்கலாம், அதில் ஒரு உருண்டையை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இது அதிரசம் எண்ணெய் புழியிற கட்டை, அதாலேயே நான் செய்கிறேன். இதை ஒரு டவராவில் வச்சு செய்யணும். நான் இதில் செஞ்சு முதல்ல இதில் செய்கிறேன். ஏன்னா அதிரசத்தை எடுத்து சாரணியோடு வச்சு இந்த எண்ணெய் புழியிறது அப்படியே நான் இது பண்ணிவிட்டோம். புழிஞ்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சிரும். ஆனால் ரொம்ப இருக்கிற எண்ணெயெல்லாம் புழியிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே டஃப்பாக புழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ராட்டி மாதிரி போயிடும் அதிரசம். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 அழுத்து அப்படி அழுத்தி கொஞ்சம் எண்ணெயை வடிகட்டுருவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் செட்டில் போட்டிருக்கேன். அப்புறம் எண்ணெய் கொதிக்கிறத பற்றி சொல்கிறேன். ரொம்ப காயக்கூடாதுமா எண்ணெய், இல்லைன்னா டக்குன்னு போட்டப்பயே எல்லாம் கருவி போயிடும். அதாவது கருவெல்லாம் போயிடும், கருப்பாக போயிடும் அதிரசம். அதனால் எண்ணெயை மீடியம் சூட்டில் தான் வச்சுருக்கணும். என்ன ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக போட்டோன்னே அது அப்படியே மேலே எழும்பி வர்ற மாதிரி செய்யணும். என்ன எழும்பி அது திருப்பி அதை அழகாக போட்டு இந்த பாருங்கள் அதிரசம் வந்துருச்சு. இதை கட்டையால் அழுத்துகிறேன் பாருங்கள், கொஞ்சம் தான். அங்கே பாருங்கள் எண்ணெய், அவ்வளோதான். அந்த எண்ணெயை அவ்வளோதான் எடுக்கணும். எண்ணெய் வச்சிடணும். ஏன்னா ரொம்ப அழுத்தினோம்னா எண்ணெயே இல்லாமல் ரொம்ப டஃப்பாகிடும். இப்போ அதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இப்போ டவராவில் நான் டவரா இல்லைன்னு இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே எப்படி இருந்தாலும் இந்த இலையில் செஞ்சால் அது ஒரு வாசமாக இருக்கும்மா.
வாழை இலையில் சாப்பிட்றதும் சூடாக போட்டு சாப்பிடும் போதும் அந்த வாசம் வாழை இலை வாசத்தோடு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதே மாதிரி வாழை இலையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிளாஸ்டிக் கவர் இருக்கிறவங்க வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் செய்யலாம், நான் தப்பாக சொல்லலை. மோஸ்ட்லி இது ஒரு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ மேலே அந்த எண்ணெயை அப்படியே சுற்றி மேலே தெளித்து விடணும். அந்த அதிரசத்து மேலே அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளித்து விடுங்க. அதாவது பூரி மாதிரி உப்பி வரும். அதே நல்லாயிருக்கும். பூரி மாதிரி உப்பி வர்றதே அந்த லேயர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வருது. அது திருப்பி போடுங்க. கருவக்கூடாது. பொன்னிறமாக இருந்தால் தான் அதிரசம் நல்லாயிருக்கும். கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வெள்ளையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் இந்த கலரில் எடுக்கணும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவோம்மா அப்போல்லாம் இந்த பலகாரம்லாம் செய்யும்போது. அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்போமே, அடுக்கிற வேலை தான். அதாவது அம்மா எடுத்து போடுவாங்க, நாங்கள் அடுக்கி வைப்போம், அவ்வளோதான். எங்களை பக்கத்துலேயே விட மாட்டாங்க. வீணாக போயிடும், கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இது மாதிரி டவரா எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த எண்ணெய் புழியறதை எடுக்காமல் கட்டையை இப்போ டவராவால் ஒரு அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும், அவ்வளோதான். டவரான்னு சொல்லலை நான், அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கிண்ணத்தால் நீங்கள் அழுத்தி போடணும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அதிரசமாக இது ஜீனி கூட போட்டு செய்யலாம். அது விரும்புகிறதில்ல சில பேர், ஆனால் நல்லாயிருக்கும். ஜீனி போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும், ஹை ஃப்ளேமில் எடுக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் போட்டாவே டக்குன்னு ரொம்ப கருவல் வந்து மேலேயும் கீழேயும் கருவி போயிடும், நடுப்புற அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இதே மாதிரி நிறையா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த ஃபெஸ்டிவல் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பலகாரம் எப்போ நினச்சாலும் சரி தான் கிடைக்கிது. கடையில் எப்போ நினச்சாலும் அதிரசம் வாங்கலாம், எள்ளடை வாங்கலாம், முறுக்கு வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் வீட்டில் நம்ம செய்கிறது இருக்குது பாருங்கள், அது ஒரு ரிஸ்க்கான சரி நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இது மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க, நமக்கு அதிரசம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதனால் இது மாதிரி செஞ்சு பார்த்து குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக நீங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக குழந்தைங்களோட அருமையாக இருங்கம்மா. நன்றிம்மா.